பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30:20. கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவனாயும் தீர்க்காயுசுமாயும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறது தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிற சத்தம், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கவனமாய் நாம் செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்கிறார். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை தருவது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதன்படி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக நாம் பெற்று அனுபவிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஆபத்திற்கும் நாம் பயப்படாமல் அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே அமைதியாய் நாம் தங்கி இருப்போம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். எந்த ஆபத்தும் அவனுக்கு நேரிடாது, எந்த விக்கினமும் அவனுக்கு நேரிடாது. விக்கினம் இன்றி, எந்த சத்துரு பயமும் இன்றி வாசம் பண்ணுவான். ஆபத்திற்கு அவன் பயப்படவே மாட்டான்.
அமைதியாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். நாம் அமைதியாய் தங்குவோம். எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காதபடி கர்த்தர் காத்து கொள்வார். ஆகவே அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி கொடுத்து அவரை நாம் பற்றி கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரே நம்பியிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்வார். ஆகவே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை காத்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய சட்டை நிழலுக்குள்ளாக நம்மை மறைத்து பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்ளுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். எவைகள் என்று முந்தின வசனம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள். அதன்படி நாம் நடக்கும் பொழுது அந்த கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் கருத்தாய் தியானிக்கும் பொழுது, அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், தீர்க்காயுசை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதோடு கூட சமாதானத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி நாம் நடப்போம். அவரை முழுமையாய் நம்பி பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தீர்க்காயுசை, என்றென்றைக்கும் குறையாத பலனையும் கிருபையையும் தீர்க்காயுசையும் நமக்கு தருகிறார். அழியாத நித்திய வாழ், அதுதான் தீர்க்காயுசு. என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரவும் பகலும் கருத்தாய் உம்முடைய வேத வசனங்களை தியானித்து உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கட்டளைகளின்படி நடந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு மேன்மையான ஆசீர்வாதமாகிய ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். அதோடு கூட சமாதானத்தையும் எல்லா நன்மைகளையும் நீடித்த நாட்களையும் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.